بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. தஃப்சீர் சூரத்துல் ஃபாத்திஹா அடிப்படையில் இன்றைக்கு 3வது எங்களோட சப்ஜெக்ட். நேற்று நாங்கள் பிஸ்மில்லா ஷரீஃபை பற்றி பேசினோம். அதில் பிஸ்மில்லாவுடைய சில ஃபதாயில்கள், அல்லாஹுடைய பேரில் உள்ள சில சீக்ரெட்ஸ்கள், அதோட ஃபதாயிலை பற்றி கொஞ்சம் பேசினோம். இன்றைக்கி அர் ரஹ்மான் அர் ரஹீம், அதே போல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமில் அர் ரஹ்மான் அர் ரஹீம். இப்போ அர் ரஹ்மான் என்று சொன்னால் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய கிருபை எப்படி என்று கேட்டால் இது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரன், சூரியனுடைய வெளிச்சம், இது எல்லாத்துக்கும் இருக்குது. இதுக்கு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு இல்லாட்டி மூமின்களுக்கு என்று மட்டும் இல்லை, அத்தனை மஹ்லூக்குக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரியனை கொண்டு வெளிச்சத்தை தாரன். அதே போல் மழை பெய்ய போக்கல, அதில் குறிப்பிட்ட முஸ்லீம் ஆட்களோ இல்லாட்டி குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு என்று மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தபாரக வ தஆலா மழையை கொண்டு அட்வான்டேஜஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். அதே போல் காற்று வர போக்கலாம், இதிலும் பொதுவாக எல்லாத்துக்குமே இருக்கு. இப்போ இன் ஜெனரல் அல்லாஹ் தபாரக வ தஆலா எல்லா மேலே கிருபை செய்கிறவன். இப்போ ரஹ்மானுடைய வார்த்தை தட் மீன் பொதுவாக எல்லா மேலே கிருபை செய்கிறவன். ரஹீம் என்று சொன்னால் அது ஸ்பெஷலி குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், அல்லாஹுடைய நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தை கொடுக்குறான், அவுலியாக்களுக்கு விலாயத்தை கொடுக்குறான். அதே போல் கியாமத் நாளில் மூமின்களுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பான். இப்போ இந்த அடிப்படையில் இந்த ரஹீமுடைய சிஃபத்தில் அப்படின்னா கிருபை செய்கிறது இது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்துக்காக. இப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மான், அவன் ரஹீம். இப்போ ரஹ்மானுடைய இதில் மூமின்கள், மூமின் அல்லாதவர்கள் எல்லாருமே வந்துடுவாங்க. ரஹீமுடைய அர்த்தத்தில் ஸ்பெஷலி ஃபார் த செலக்டட் பீப்புள், லைக் நபிமார்களுக்கு நுபுவத், அவுலியாக்களுக்கு விலாயத், அதே போல் மூமின்களுக்கு கியாமத் நாளில் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய ஸ்பெஷல் கிருபை. இதில் நாங்கள் விளங்கி கொள்கிறோம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அத்தனை மஹ்லூக்களுக்கும் கிருபை செய்கிறவன். சுப்ஹானல்லாஹ். மற்றது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பற்றி சில இன்னும் விஷயங்கள் இந்த ஃபதாயிலில் தஃப்சீரில் போட்டிருக்கி. இந்த பரக்கத் எப்படி என்று கேட்டால், குர்ஆன் ஷரீஃபுடைய கீ, சாவி என்று சூரத்துல் ஃபாத்திஹாக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் அத்தனை நல்ல காரியம் அப்படின்னா ஹைருக்காக, அத்தனை ஹைருக்கும் இது ஒரு கீயாக இருக்கு, சாவியாக இருக்கு. குர்ஆன் ஷரீஃப்க்கும் சாவியாக இருக்கு, அத்தனை ஹைர்களுக்கும் சாவியாக இருக்கு. மற்றது நேற்று சொன்ன மாதிரி பிஸ்மில்லா ஓதாமல் நாங்கள் ஒரு காரியத்தை செஞ்சால் அது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். மற்றது இன்னும் தஃப்சீரில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நேரம், அவங்களோட மேராஜுடைய நேரம் நடந்த சம்பவம் எப்படி என்று கேட்டால், எல்லாத்துக்கும் நம்ம தெரியும் ஸ்வர்க்கத்தில் 4 ரிவர்ஸ் இருக்குண்டு. அப்போ அந்த 4 ஆறு அதில் போகிறதுக்கு அதுக்கு எக்ஸஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கதவு ஒன்று இருந்துச்சு. அந்த கதவுல ஒரு லாக் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு அதை திறந்தாங்க. அப்புறம் அந்த ரூம் உள்ளுக்கு போனாங்க. அங்கே 4 பில்லர்ஸ் இருந்துச்சு. அந்த பில்லர்ஸ் இந்த ரிவர்ஸோட கனெக்டட். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட உம்மத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுறவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ரிவருக்காக எக்ஸஸ் கிடைக்கும் என்று தஃப்சீரில் போட்டிருக்கி. அதே போல் ஃபிரவுன் எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருந்தான். அதே போல் அவன் ரப் என்றும் சொன்னான். மக்களுக்கு சொன்னார், நீ எனக்காக சஜ்தா செய்யுங்க என்று. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்காக பத்வா கூட பண்ணினாங்க. ஆனால் தஃப்சீரில் ஒரு விஷயம் ஒன்று வருது, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுக்கு அஸாபை கொடுத்தான், ஆனால் அவன் வீட்டில் கொடுக்கல. அவர் எங்கே நைல் ரிவரில் தான் அவனுக்கு இது அழிவு வந்துச்சு. அப்போ தஃப்சீரில் வருது, ஃபிரவுண்ட வீட்டில் பிஸ்மில்லாஹ் என்று போட்டிருந்துச்சு. பிஸ்மில்லாஹ் என்று போட்ட காரணத்துக்காக அல்லாஹ் தபாரக வ தஆலா ஃபிரவுனுக்கு அவனுடைய வீட்டில் அஸாபை கொடுக்கல. இதில் என்ன விளங்குது, எங்களோட வீட்டுகளில் நாங்கள் டோஸில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை எழுவிட்டு வச்சா இந்த பரக்கத் எங்களுக்கு
நிச்சயமாக கிடைக்கும். அதே போல் அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய பாதுகாப்பு எங்களுக்கு இது மூலமாக கிடைக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதோட ஃபதாயிலை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்தா ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த சூரா இறக்கப்பட்ட நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனியாக வரல, அவர்களோடு 70,000 மலக்குமார்கள் வந்தாங்க. இந்த சூரா வஹியாக வரப்போக்கல. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் 2 நிஅமத் எப்படி என்று கேட்டால் சூரத்துல் ஃபாத்திஹா, அதே போல் சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள். சுப்ஹானல்லாஹ். தஃப்சீர் அல் கபீரில் இப்படி மெழுவப்பட்டிருக்கி, அல்லாஹ் தபாரக வ தஆலா இறக்கின அத்தனை கிதாபுகள், அத்தனை சுஹுஃபுகள், அது அத்தனையுடைய அர்த்தம் அல்லாஹ் தபாரக வ தஆலா அதில் உள்ள உலூம்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா குர்ஆன் ஷரீஃபில் வச்சிருக்கிறான். அதே போல் குர்ஆன் ஷரீஃபில் உள்ள உலூம்கள் அது சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்காக ஒருவர் சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சிட்டா he is like he has studied all the books of Allah தபாரக வ தஆலா. அதே போல் யாராவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டா அவருக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுக்குற அந்தஸ்து எப்படி என்று கேட்டால் எல்லாம் அல்லாஹ்வுடைய கிதாப் ஓதுன மாதிரி. சுப்ஹானல்லாஹ். மற்றது சூரத்துல் ஃபாத்திஹா இதில் ஒரு விசேஷம் ஒன்று பாருங்கள். இந்த சூறாவில் ரஹ்மத்தை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. இந்த சூறாவில் அஸாபை பற்றி பேசப்பட்டு இல்லை. இந்த சூறாவில் நரகத்தை பற்றி பேசப்பட்டு இல்லை. சுப்ஹானல்லாஹ். மற்றது அல்லாஹ் தபாரக வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுத்த இந்த சூறாவில் ஷிஃபாவும் அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். எப்படி என்று கேட்டால் தஃப்சீரில் இப்படியும் வருது, சில கவும்கள் மேலே அஸாப் வரத்துக்கு இருந்தால் அந்த கவும்லேருந்து ஒரு ஒரு மாணவர் மദ്രஸால போயிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத போக்கல அல்லாஹ் தபாரக வ தஆலா சூரத்துல் ஃபாத்திஹாட பரக்கத்தை கொண்டு 40 வருஷத்துக்கு அஸாபை நிப்பாட்டி போடுவான். அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹாட பரக்கத்தை கொண்டு 40 வருஷம் அஸாப் அவர்களுக்கு வராது. சுப்ஹானல்லாஹ். அதே போல் யாராவது ஏதாவது ஒரு முசீபத்தில், ஏதாவது ஒரு கஷ்டத்தில், துனியாட உள்ள பலால யாராவது மாட்டிக்கொண்டா தஃப்சீரில் வருது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய மீமோட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்டினியூ பண்ணதுக்கு அப்படின்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் இப்படி ஓதுனா இன்ஷா அல்லாஹ் இதோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த முசீபத்தை விட்டு நஜாத் கொடுப்பான் என்றும் தஃப்சீரில் எழுவப்பட்டிருக்கு. இதே போல் பல விஷயங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி எழுவிருக்கு. மற்றது சூரத்துல் ஃபாத்திஹா இது குர்ஆனுடைய ஒரு சூரா. இப்போ குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லியிருக்கிறான், ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். தொழுகையில் நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், இது ஃபர்லாக்கப்பட்டிருக்கு. இப்போ குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்லியிருக்கிறான், எது உங்களுக்கு லேசோ தொழுகையில் அதை நீங்கள் ஓதுங்கண்டு. ஆனால் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, லா ஸலாத்த இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாட்டி தொழுகையே இல்லை. இப்போ சையதுனா இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு தபாரக வ தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அடிப்படையில் இந்த சட்டத்தை டிரைவ் பண்ணாங்க, இந்த லா டிரைவ் பண்ணாங்க, தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது ஃபர்ல் என்று. சையதுனா இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவங்க டிரைவ் பண்ணாங்க வேறு மாதிரி. என்னென்று கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, குர்ஆன் ஷரீஃபில் இருக்கி ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். அப்படி இந்த குர்ஆன் ஷரீஃபில் உங்களுக்கு எது லேசோ அது ஓதுங்கண்டு. அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, குர்ஆனில் வேண்டிய ஒரு ஆயத், வேண்டிய ஒரு சூரா ஓதலாம், ஆனால் அப்படி ஓதுறது ஃபர்ல். சட்டம் என்னென்று கேட்டால் ஒரு பெரிய ஆயத் 3 ஆயத்துக்கு சமமாக உள்ளது, அப்படி இல்லாட்டி 3 ஆயத்துகள் ஓத வேணும். ஆனால் கிராத் ஓதுறது ஃபர்லு. ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கே லா ஸலாத் இல்லா பிஃபாத்திஹத்தில் கிதாப். அந்த ஹதீஸ் அடிப்படையில் இவங்க கொடுத்த சட்டம் எப்படி என்று கேட்டால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப், குர்ஆன் ஓதுறது ஃபர்ல், ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது வாஜிப். இப்போ பாருங்க, 2 இமாம்களும் குர்ஆன் ஷரீஃப் ஹதீஸ் மூலமாக தான் இந்த லாஸை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற கொண்டு பாருங்க, இது வாஜிபாக்கி இருக்கிறாங்க இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி ஃபர்லாக்கி இருக்கிறாங்க. இப்போ ஃபர்லை நாங்கள் விட்டுட்டா தொழுகையே பாத்தில், வாஜிபை நாங்கள் வேணும் என்று விட்டா தொழுகை பாத்தில்.
அப்போ இமாம் அபு ஹனிஃபாவோட சட்டப்படியும் சூரத்துல் ஃபாத்திஹா வேணும் என்று விட்டுட்டா தொழுகை பாத்திலாவிட்டு. ஒருத்தர் மறதியா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாட்டி சஜ்தா சஹ்வு செய்கிறது வாஜிப். அப்படி சஜ்தா சஹ்வு செய்யாட்டி அந்த தொழுகை மறுக்க தொழுறது வாஜிப். இப்போ இந்த இமாம்களை பாருங்கள், யாரும் அவங்களோட சொந்த கருத்தை போட்டு இவங்க லாஸ் டிரைவ் பண்ணல. குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் இவங்க லாஸை டிரைவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தஆலா நாங்கள் அடுத்த லெசனில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனை பற்றி பேசுவோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த சில வார்த்தைகளை கபூல் செய்வானாக. ஏதாவது தவறு இருந்து அல்லாஹ் தஆலா அவனுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் மன்னிப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.